Friends, welcome to chapter 2 miscellaneous. I'll question number 3 கான சொல்யூஷன் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், இப்போது இது வந்து ப்ரூவ் பண்ணணும், ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதை வச்சு இதை ப்ரூவ் பண்ணலாம். ஓகே, நான் என்ன வேணால் பண்ணலாம், இதை வச்சு வேணால் இப்படி வேணால் கொண்டு வரது ஸ்டேட்மெண்ட்டே நான் கொண்டு வர போகிறேன். இப்போ நான் இந்த ஸ்டேட்மெண்ட், இந்த டேர்ம் நான் ஏன்னு எடுக்க போகிறேன். லெட் ஏ இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3/5. இப்போ இந்த சைன் இன்வர்ஸ் இப்படி தள்ளிவிட்டால் என்ன ஆகும்? சைன் ஏ இஸ் ஈக்குவல் டு 3/5. நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்பீங்க. சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு பை ஹைப்போட்டன்யூஸ். கரெக்டாக? அப்போது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குன்னா ஏங்கிறது என்னோடய ஆங்கிள், ஆப்போசிட் சைடு 3, ஹைப்போட்டன்யூஸ் 5. அப்போ இது என்ன வரும்? ஓகே, 4ன்னு வந்துடும். ஓகேவா? எப்படி சார் சொல்கிறீங்கன்னா பித்தாகரஸ் தியரம் போட்டு பார்த்து தான் சொல்கிறேன். ஓகே, இங்கே பாருங்கள், பைத்தாகரஸ் தியரத்தை அப்ளை பண்ணால் ஓகே என்னது வரும்? ஹைப்போட்டன்யூஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர். ஹைப்போட்டன்யூஸ்னால் அது 5 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட்னா 3 ஸ்கொயர். அட்ஜசன்ட்னா எனக்கு தெரியாது, இப்போதைக்கு தெரியாதுன்னு வச்சுக்கலாம். எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து பித்தகரின் ட்ரிப்லெட்ஸ்னு சொல்லுவாங்க. பைத்தகரஸ் ட்ரிப்லெட்ஸ்னால் எப்போவுமே 3, 4, 5 வரும். பித்தகரஸ் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 5, 12, 13 இந்த மாதிரி நிறைய நமக்கு இதெல்லாம் ட்ரிப்லெட்ஸ்னு சொல்லுவாங்க. ட்ரிப்லெட்ஸ். சார் ட்ரிப்லெட்ஸா? ட்ரிப்லெட்ஸ் இல்லைப்பா, ட்ரிப்லெட்ஸ். ஓகேவா? WW ட்ரிப்லெட்ஸ் இல்லை, ட்ரிப்லெட்ஸ்னு சொல்லுவாங்க. 3, 5 வந்தால் இங்கே 4 வரும். 5, 12 இருக்குன்னா ஒரு பக்கம் 13 வரும். ஓகேவா? ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுருந்தாலும் பரவாயில்ல, டக்குன்னு போட்டுக்கலாம். இல்லைனா ஃபஸ்ட் டைம்னாலும் நான் போட்டு காட்டுறேன். 5 ஸ்கொயர் பண்ணால் 25. இதை 9 எப்படி தள்ளிட்டா -9 இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் ஸ்கொயர். 16 ஈக்குவல் டு அட்ஜசன்ட் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இந்த ஸ்கொயர் பக்கம் தள்ளிட்டா √16 இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட்டு. ஸோ விச் இஸ் 4 இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட்டு. ஓகேவா? 4. நீங்கள் கேட்கலாம் √16 ப்ளஸ் ஆர் -4 தான், ஏன் -4 போடல? டிஸ்டன்ஸ் நெகட்டிவில் வராதில்ல, அதனால தான். ஓகேவா? ஸோ இது 4. ஸோ இப்போது இது வரையும் கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ இதை அப்படியே வச்சுக்கோங்க. இப்போது tan, ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், இப்போ இதுலேருந்து tan ஏ கண்டுபிடிச்சிக்கோங்க. tan தீட்டான ஃபார்முலா என்னது? ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு. ஓகேவா? ஆப்போசிட் சைடு என்னது? 3, அட்ஜசன்ட் என்னது? 4. tan ஏ இஸ் ஈக்குவல் டு 3/4. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே பாருங்களேன், இந்த tan இன்வர்ஸ் இந்த பக்கம் மூவ் பண்ணால் என்ன ஆகும்? tan ஆகிடும், ப்ராக்கெட்டில் 2. இந்த ஃபுல் டேர்ம் தான் நான் ஏன்னு பிரிச்சிருக்கேன். ஸோ 2a. ஓகேவா? tan 2aன்னு இருக்கும். ஓகேவா? ஸோ tan 2a, ரைட்? இப்போது tan 2aக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், ரீகால் பண்ணுங்கள். நீங்கள் 11th படிச்சிருப்பீங்க. tan 2a இஸ் ஈக்குவல் டு 2 tan a பை 1 - tan ஸ்கொயர் ஏன்ட்டு. ஓகேவா? ஸோ இப்போது இந்த பக்கம் இந்த tan இன்வர்ஸ் இந்த பக்கம் வந்துருச்சு, வெறும் tan 2a. இந்த பக்கம் என்ன இருக்கும்? 24/7 இருக்கும். அப்போ அதே ஆன்சர் வருதான்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ tan 2a என்னது? 2 tan a பை 1 - tan ஸ்கொயர் ஏ. இதெல்லாம் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 2 × tan ஏ ஆன்சர் என்னது? 3/4 பை 1 - 3/4 தி ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இப்போது இதை கேன்சல் பண்ணுறலாம். கேன்சல் பண்ணுறா 2 ஆகிடும். ஸோ பேலன்ஸ் என்ன வரும்? 3/2 வரும் பை 1 - 9/16 வரும். இது இங்கே தள்ளிவிடலாம். 3/2 16 - 9/16. ஸோ 3/2 பை 7/16. ஸோ 3/2 × 16/7. இதை கேன்சல் பண்ணிட்டா 8. ஸோ tan 2a இஸ் ஈக்குவல் டு 8 3s are 24/7. ஓகேவா? ஸோ tan 2a இருக்கு லெஃப்ட் சைடில் 24/7 வந்துருச்சு. இப்போ இந்த tan இந்த பக்கம் தள்ளுங்க, என்ன ஆகும்? இங்கே இடம் இல்லை, எங்கே போடுறேன்? 2a இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் 24/7. நெக்ஸ்ட் ஏன்னா என்னது? ஏன்னா இது ஸ்டார்டிங்கில் அசியூம் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3/5 இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் 24/7. பார்த்தீங்களா? அப்படியே வந்துருச்சா? இதெல்லாம் ப்ரூவ் பண்ணணும். இந்த டேர்ம் அப்படியே வந்துருச்சு பாருங்கள். tan 2a இந்த tan இன்வர்ஸை இந்த பக்கம் தள்ளின உடனே எனக்கு 24/7 வரணும். ஆனால் அதுவே இங்கே வந்துருச்சு, இங்கேயே சம் முடிஞ்சிருச்சு. ஹென்ஸ் ப்ரூவ்டு தான். நான் இது உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பேண்ட் பண்ணி காட்டுறேன். ஓகே, ஸோ தேர்ஃபோர் ஹென்ஸ் ப்ரூவ்டு. சம் முடிஞ்சுது. புரிஞ்சுதுங்களா? ஈஸியாக இருக்கா? ஓகே, ஸோ இதோட 3rd சம் முடிஞ்சுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் சம். தேங்க்யூ.